அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தஆஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக வானவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமியர்கள் அடிப்படையாக நம்ப வேண்டிய நம்பிக்கைகளில் ஒரு நம்பிக்கைதான் வானவர்கள். மலக்குமார்கள் என்றால் யார், அவர்களுடைய படைப்பின் நிகழ்வுகள் என்ன, பண்புகள் என்ன என்பதை கடந்த 2 வாரங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வானவர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் என்னென்ன பணிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது நம்ம நிறைய பேச்சுக்களில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள்ல நம்ம தெரிந்து வைத்திருப்போம். ஏராளமான இடங்கள்ல வானவர்கள் இருக்கிறாங்க, என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. அது சார்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத நீங்க சொல்லுங்க. வானவர்களுடைய பணிகள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த செய்திகள் ஏதாவது சொல்லுங்க. பணிகள் இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறம் உள்ளது. வானவர்கள் இந்த வேலைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பயான்ல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல கேட்டது. சரி, நபிமார்களுக்கு வேத அறிவிப்பை கொடுக்கக்கூடிய பணிகளை செய்தார்கள். வேற நன்மை தீமை எழுதக்கூடிய பொறுப்பு, உயிர்களை ரூஹை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு, மழை பொழிய வைப்பதற்கென்று. சரி, கபருல கேள்வி கேட்கக்கூடியவர்கள். வேற சூறு ஊதுவதற்கென்று. வேற சொல்லிட்டாங்க. வேற சரி, வேற இல்ல, எல்லா சபைகளிலும் மாணவர்கள் இருப்பாங்க. என்ன பணி அவர்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு என்ன வேலை சொல்லிட்டாங்க. வேற பாதுகாப்புக்கு 4 பேரா, முன்னை பின்னை வலது பக்கம் இடது பக்கம் 4 பேர் சொல்லிட்டாங்க. சரி, ஏராளமான வானவர்கள் தொடர்பான பணிகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ் இது பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதலாவதாக வானவர்களுடைய பிரதான பணி என்பது வழிபாடுகளில் ஈடுபடுவது. அவர்கள் தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்கள், திக்ரு செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்கள். இப்போ நம்ம எல்லாருக்குமே பிரபலியமாக தெரிந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் அது யாரு? அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள் யாரு? மனிதர்கள், ஜின்கள். பலமுறை கேட்டிருக்கிறோம், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனித ஜின்னு மட்டும்தான் படைச்சேன்னு சொல்றானா? கிடையாது. அல்லாஹுடைய ஒட்டுமொத்த படைப்புமே அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டதுதான். அதை யாரும் மறுத்தர முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபீ ஸமாவாதி வ மா ஃபில் அர்து. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதிக்கிறது. அப்படின்னு மொத்த படைப்பும், வானவர்கள், ஏனைய ஊர்வன, பறக்கக்கூடியது, கால்நடைகள், என்னெல்லாம் ஜீவன் இருக்குதோ, மரம், செடி, கொடி, வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் என்று எல்லா படைப்புகளுமே அல்லாஹ்வை வழிபடுவதற்காக படைக்கப்பட்டதுதான். அதைத்தான் அது செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஏன் மனித ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இவர்கள் தங்களுக்கென்று பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள். எனவே பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வழிபாட்டிலிருந்து இவங்க புறந்தள்ளி வாழ்றாங்க. எனவே அப்படி வாழாதீங்க, உங்களை நான் இப்படிதான் படைச்சிருக்கிறேன், என்னை வழிபடுவதற்காகத்தான் படைச்சிருக்கிறேன் என்றுதான் அல்லாஹ் சொல்றானே தவிர, ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்பும் அல்லாஹ்வை வழிபடுவதற்காக படைக்கப்பட்ட படைப்பு தான் என்பதை மறுத்துவிட முடியாது. எனவே
வானவர்களுடைய பிரதானமான முதன்மையான பணிகள் என்று எடுத்துக்கொண்டால், வானவர்கள் வழிபடக்கூடியவர்கள், வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செய்தியில கூட ஒரு செய்தியை பார்த்தோம். மஸ்ஜித் மாமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் 70,000 பேர் தொழுகிறார்கள் ஒரு நாளைக்கு. ஒரு முறை தொழுது அவர்கள் வெளியேறிவிட்டால் மீண்டும் அவர்கள் உள்ள நுழைய முடியாது. தினம் தினம் புதிய 70,000 பேர் தொழுறாங்க. இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு தொழுகா, நாளைக்கு கிடையாதுன்னு உண்டா? இந்த பள்ளியில தான் கிடையாது. இன்னைக்கு தொழுதுட்டீங்களா, இந்த பள்ளியில நாளைக்கு உங்களால் தொழ முடியாது. அப்படித்தான் சட்டமே தவிர அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்பது கிடையாது. எல்லா வானவர்களுக்குமே மிக பிரதானமான ஒரு செயல் என்றால் அவர்கள் வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், தொழுவார்கள், திக்ரு செய்வார்கள், துவா செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இப்படி பிரார்த்தனைகளிலும் அல்லாஹ்வை துதிப்பதிலும் ஈடுபடக்கூடியது வானவர்களுடைய மிக பிரதானமான பணிகளில் முதன்மை பணி. அதே போன்று குர்ஆன் ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் வானவர்கள் பணின்னு இஸ்லாம் நிறைய பட்டியல் போடுது. அதை பேசுவதற்கு நேரம் கிடையாது, அவ்வளவு பெரிய பட்டியல் நீளுது. அதுல ஒவ்வொன்றாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான சிலவற்றை நாம பார்ப்போம். முதல் பணியாக நாம எடுத்துக்கொண்டால், வானவர்கள் கருவை அதில் விதி எழுதக்கூடிய பொறுப்பு நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு கரு உண்டாகுது, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது ஆணாக பெண்ணாக, அந்த குழந்தை நல்லதாக கெட்டதாக, அந்த குழந்தையினுடைய வாழ்வாதாரம், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, ஆயுள் காலம், இது அனைத்தையுமே அல்லாஹ் முன்பே தீர்மானித்து விட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, கரு ஒரு 40 நாளை அடைந்து அது வளர ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வானவரை அந்த கருவிடத்தில் அனுப்புகிறான். அப்ப நம்ம எல்லாம் கருவுல இருக்கும் போது நமக்கென்று ஒரு வானவர் இந்த விஷயத்தில் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த வானவர் வந்தவுடனே விதி எழுத ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த குழந்தை ஆணா பெண்ணா? அல்லாஹ்ட்ட கேட்டுதான் முடிவெடுப்பார், இவரா முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் ஆணுன்னா அவர் ஆணுன்னு எழுதுவார், பெண் என்றால் பெண் என்று எழுதுவார். இந்த குழந்தை நல்லவரா கெட்டவரா, நாளைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நல்லது செய்ய போதா பாவத்தை செய்ய போதா, அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் அவர் எழுதுவார். இந்த குழந்தையின் வாழ்வாதாரம் எவ்வளவு, வாழ்நாள் எவ்வளவு என்று இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்றவாறு அந்த விதியை எழுதி முடிப்பார். பிறகு அல்லாஹ் ரூஹை ஊதுவான் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே வானவர்களுடைய பல பணிகளில் முதன்மை பணியாக, முக்கிய ஒரு பணியாக மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பணி, நம்ம பிறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்மோடு வானவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. நமக்கான விதியை எழுதக்கூடிய இடத்தில், அது நபிமார்களாக இருக்கலாம், நல்லோர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், மனுஷன் இருந்தா கருவுல இருக்கும் பொழுது உங்களுக்கு விதி எழுதுவதற்கு வானவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. பிறக்கும் போதே வானவர்களுடைய தொடர்போடு தான் வரும். இந்த பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சூழ சில வானவர்களை எப்போது வைத்திருக்கிறான். பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரை நம்மோடு சில வானவர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான வானவர்கள் என்றால், மனிதனுடைய வலப்புறம் இடப்புறம் என்ற 2 வானவர்கள் இருக்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல அதை கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா காஃப் 50வது அத்தியாயம் 16, 17, 18 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான், மனுஷனை நாம தான் படைச்சோம், வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸா, இந்த மனிதனுடைய உள்ளம் எதை விரும்புதுன்னு எனக்கு தெரியுங்கிறான். இவனை படைச்சதுன்னா இவனுக்கு என்ன ஆசைப்படுவான், என்ன பிடிக்கும், அது எனக்கு தெரியும். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபத்தில் இருக்கிறோம். நம்ம தான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது எதுன்னு கேட்டா பிடரி நரம்பு. அதை விட நெருக்கம் எதுவுமே கிடையாது. ஏறத்தாழ மூளையோடு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு. அல்லாஹ் சொல்ற அந்த நரம்பை விட நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இங்க வந்து இருக்கிறான்னு இல்லை, அந்த நரம்புக்கு தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும், அது பார்க்காத விஷயத்தை கூட நான் கண்காணிக்கிறேன். மனிதனுக்கு மிக சமீபத்தில், மிக நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ற, இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வாணி ஷிமாலி கஈது, மனிதனுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருந்து எடுத்தெழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். மா எல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைன் ரகீபுன் அதீத், இந்த வானவர்கள் அவன் எந்த சொல்லை பேசினாலும் அதை அவர்கள் தவற விட்டு விட மாட்டார்கள். மறந்துட்டோம், அவன் நிறைய பேசிக்கிட்டே இருந்தானா ஒரு 4 வார்த்தை மிஸ் பண்ணிட்டோம், இப்படி இந்த வானவர்கள் சொல்ல மாட்டாங்க. அந்த மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும் சரி, இந்த கண்ணியம் மிகுந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய பதிவேட்டில் அதை கொண்டு வந்து விடுவார்கள். 2 வானவர் இருக்கிறாங்க. இவங்க வேலையே என்ன? மனிதர்களுடைய நன்மை தீமை பதிவு வைப்பது. நன்மைக்கு இவங்க ஆர்வப்படுத்த மாட்டாங்க, தீமைக்கு போகும்போது கையை பிடிச்சி இழுக்கலாம் மாட்டாங்க. தீமை பண்ணாத, மது அருந்தாத, நீ சினிமா பார்க்காத, எதையும் தீமையை விட்டு தடுக்க மாட்டாங்க. நன்மை ஏவ மாட்டாங்க. நீ நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, லிஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கும்.
நம்ம எழுதி வைத்துக் கொண்டே இருப்போம் என்று அந்த வானவர்கள் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லா மனிதர்களுக்கும், முஸ்லிம் இல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், அத்தனை பேருக்குமே இந்த 2 வானவர்கள் கூட இருப்பாங்க. யாருக்கு எழுத மாட்டாங்க என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், 3 ருஃபியல் கலமன் சலாஸ், 3 நபர்களை விட்டு எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. அவங்களுக்கு எழுத மாட்டாங்க, அவங்க நோட்டு சும்மாவே இருக்கும். ஒருவர் யார் என்றால் குழந்தை பருவத்தை அடைகிற வரை, அதே போன்று மூளை வளர்ச்சி அற்ற அல்லது பைத்தியமாக இருக்கக்கூடிய நபர்கள் தெளிவாகிற வரை, தூங்குகிற வரை, எழுகிற வரை, இந்த 3 விட்டும் வானவர்கள் என்ன செய்வாங்க? எழுத மாட்டாங்க. கைகளை அவர்கள் பற்றிய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்படாது. அவன் நன்மையே செஞ்சால் நன்மைன்னு எழுதப்படாது, அவன் தீமையே பண்ணால் என்ன கிடையாது? தீமைன்னு எழுதப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாங்க. போகிற வழியில வேற ஒரு பயண கூட்டம் நபியோடு இணைந்து ஹஜ் செய்ய வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வராங்கன்னு தெரிந்த உடனே அங்க இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பச்சை பிள்ளைய கையில தூக்கி காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த பிள்ளையை கூட்டு போறேன், ஹஜ்ஜுக்கு விட்டுட்டு போக முடியாது இல்ல. ஹஜ் பயணங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் 10 மணி நேரத்துல போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு காரியம். அது போனா அந்த இடத்தை அடைஞ்சு விடலாம் என்ற இடம். அவர்களுக்கு மாத கணக்கில் உள்ளான பயணம். போனா திரும்பி வருவோம்னு கூட தெரியாது, பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, அலக்கி ஹஜ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கிறதா என்பதை நபி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஹஜ் உண்டா, ஹஜ் உடைய கூலிகள் கிடைக்குமா, ஹஜ் செய்யலாமா என்பதை போன்று கேட்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் வழக்கி அஜ்ர், ஆமா உண்டு, ஆனா கூலி உனக்கு தான் உண்டு. நான் அப்ப அந்த குழந்தைக்கு பதிவு செய்யப்பட போறது இல்லை. குழந்தையினுடைய தாய்க்கு, தந்தைக்கு, யார் அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதிவு செய்யப்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கு வலப்புறமும் இடப்புறமும் 2 வானவர்கள் இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதே போன்று முன்புறமும் பின்புறமும் என்று 2 வானவர்கள் இருப்பாங்க. எப்போதுமே நல்லவன் கெட்டவன் பாகுபாடு இல்லாமல் முன்புறம் பின்புறம் என்ற 2 வானவர்கள் இருப்பாங்க. அத அல்லாஹ் சொல்றான். சூரா ரஅத் என்ற 13வது அத்தியாயம் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் ஆகிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரால் பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் இதுல சொல்றான். அதே போன்று அன்னாம் என்ற 6வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒஹுவல் காஹிரு ஃபௌகல் இபாதி வ யுர்சில் அலைக்கும் ஹஃபலத்தன். அவன் தான் தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். அவன் தன்னுடைய வானவர்களை வைத்து தன் அடியார்களை அவன் பாதுகாக்கிறான். அப்ப வானவர்களை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். எது வரைக்கும் பாதுகாப்பாங்க? மவுத் வரைக்கும் பாதுகாப்பாங்க. அந்த மவுத்தை பத்தி அந்த வானவர்களுக்கு தெரியாது, எப்போ வரப்போகுது. அல்லாவின் கட்டளை இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாங்க. இனிமேல் பாதுகாக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லும் போது விலகிடுவாங்க, பாதுகாக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு மவுத்த நாடலைன்னா இந்த வானவர்களுடைய பாதுகாப்பு எப்போதுமே கூட இருக்கும். உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பெரும் பாவத்தை செய்த நபராக இருந்தாலும் கைவிட்ட மாட்டாங்க, இவன் பாவி சாகட்டுன்னு விட மாட்டாங்க. நீங்க பெரும் நன்மையை செய்த நபராக இருந்தாலும் மரண நேரம் வரும்பொழுது பெரிய நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, இன்னொரு 2 மணி நேரம் வாழ்ந்துட்டு போட்டுன்னு விடவும் மாட்டாங்க. இவர்களை பொறுத்தவரை இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆன்மாக்களை பாதுகாப்பது இவர்களுடைய வேலை என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே கருவிலே ஒரு வானவரை சந்திக்கிறோம், வானவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. பிறந்த பிறகு 2 வானவர்கள் வலப்புறம் இடப்புறம் இருக்கிறார்கள். அதே போன்று முன்புறம் பின்புறம் என்று 2 வானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரால் நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில வானவர்கள் ரசூலுல்லாஹ் மனுஷனை சுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வேற சில செய்திகளை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் சுபுக தொழுகையில ஒரு வானவர் நம்மகிட்ட வருவார். சுபுகுடைய நேரத்தில், அந்த வக்து நேரத்தில் என்ன பண்ணுவாரு? இது ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல இல்ல. ஒரு வானவர் நம்ம கிட்ட வருவார். அவர் சுபுகளை இருந்து அசர் வரைக்கும் நம்ம கூட இருப்பார், அந்த வக்து வர வரை. நம்முடைய அன்றைய நாட்களில் நடந்த எல்லா விதமான காரியத்தை அவர் கணக்கெடுத்து வைத்திருப்பார். இந்த 2 பேரு பிறந்ததிலிருந்து மௌத் வரைக்கும் கூட இருக்கிற தனியான நபர்கள். இது அல்லாத ஒரு வானவர் இருப்பார், சுபுக்கு வருவாரு, அசருக்கு போயிருவார். அன்ற காலையில இருந்து அசர் வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? நன்மை தீமை எல்லாத்தையும் கணக்கெடுப்பார். கணக்கெடுத்து என்ன பண்ணுவாரு? அசர் தொலைக்கு மேல போயிருவார். அசர் தொலைக்கு ஒருத்தர் வருவார். அவர் அசர்ல இருந்து மறுநாள் சுபுக வரைக்கும் கணக்கெடுத்து கொண்டே இருப்பார். இது
ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த வகையில் கண்காணிப்பாளர்கள் எழுத்தர்கள் இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மனிதர்களை சுற்றி இப்படி வானவர்கள் இருக்கிற மாதிரி இன்னொரு வானவர்கள் இந்த மனுஷனை சுத்தி இருக்கிறாங்களாம். யார் என்று கேட்டால் மலக்குல் மௌத் என்று அழைக்கப்படுகிற உயிர்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே நியமனம் செய்யப்பட்ட வானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா சஜிதா என்ற 32வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்கிறான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார். அப்படி அல்லாஹ் பேசுறான். முஸ்லிம்கள்ல ஒரு காலத்துல இருந்து ஆலிம் பெருமக்களுடைய பேச்சை கேட்டு மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை அப்படின்னா, இஸ்ராயில் என்ற ஒரு வானவர் இருக்கிற மாதிரியும் அந்த வானவர் தான் ஒட்டுமொத்த மக்களுடைய உயிரை யார் கைப்பற்றுவா, அந்த வானவர் தான் கைப்பற்றுவாங்கன்னு பல இடங்களில் பேச்சுக்கள் உண்டு. இஸ்ராயில் வருவாரு, இஸ்ராயில் வந்துட போறா, இப்படியே பேச்சு வரும். நீ வந்து மரணத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கிற, இஸ்ராயில் பக்கத்துல இருக்கிற போறாரு, உயிரை கைப்பற்றிட போறாரு, இப்படி எல்லாம் பேச்சுக்கள் மக்கள் உண்டு. பல ஆலிம் பெருமக்கள் இஸ்ராயில் தான் வந்து கைப்பற்றுவார் என்று சொல்றாங்க. உண்மையில இஸ்ராயில்ங்கிற பேர்ல இது வானவர் உண்டான கேட்ட கிடையாது. பனி இஸ்ராயில் ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இஸ்ராயில்னு ஒரு வானவர் உண்டா அப்படின்னா கிடையாது. இஸ்ராபில் உண்டு, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இஸ்ராயில் என்ற வானவர் வருவார், அவர் உயிரை கைப்பற்றுவார்னு கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் ஒருத்தனுக்கு தனியா ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறார், கூடயே இருப்பார். உங்கள ஒவ்வொரு நபருக்கும், உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நபருக்குமே இவர் இன்னாருக்கான மலக்குல் மௌத், இவர் இன்னாருக்கான மலக்குல் மௌத், ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி ஆள் இருக்கிறாங்க. அவங்க வேலையை என்ன? பிறந்ததுல இருந்து காத்து கொண்டே இருப்பாங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இவன் எப்ப சாக போறான், அல்லாஹ் எப்ப கட்டளை இட போறான், கட்டளை இட்டவன ரூஹ பறிச்சுட்டு போக தயாரா இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா ஜா அஹதக்குமுல் மௌத் தவஃபத்துஹு ருசூலுனா வஹும் லா யுஃபர்ரிதுன், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால் நம்முடைய வானவர்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள், அதில் அவர்கள் குறை வைக்கவே மாட்டார்கள். அதில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் போன வாரங்களே பார்த்தோம் அந்த வசனங்களை. அப்ப மலக்குல் மௌத் வருவார்கள், ஒவ்வொரு நபருக்குமான வானவர். அவர் வேலையை படைக்கப்பட்டதை நம்மள உயிரை எடுக்கிறதா படைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய வேலையை அதுதான். அந்த வேலைக்காகத்தான் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் வேறு சில மாணவர்களை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஜமாத்து தொழுகை நடக்கல, இந்த தொழுகையில ஈடுபடுறதுக்குன்னு சில மாணவர்களை ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறோம். நீங்க ஜமாத்தா தொழுத கண்டிப்பா அந்த தொழுகையில யார் இருப்பா? வானவர்கள் கலந்து கொள்வார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரி 782வது நபிமொழி, ஜமாத்தா தொழுத மாணவர்கள்னா நீங்க ஃபர்லான தொழுகை மட்டும் கிடையாது, இரவு தொழுகை தொழுவீங்க. வீட்டுல ஒரு கணவன் மனைவி சேர்ந்து தொழுவாங்க, அங்க கூட அந்த மாணவர்கள் பங்கெடுப்பாங்க. எங்கெல்லாம் உலகத்துல ஜமாத் தொழுகை நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாணவர்கள் வருவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா காலல் இமாமு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இமாம் அவர்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது சூரா ஃபாத்திஹாவின் இறுதி வசனம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று சொன்னால் ஃபக்கூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? ஆமீன் சொல்லுங்க. வமன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யாருடைய ஆமீன் வார்த்தை வானவர்களுடைய ஆமீன் வார்த்தையோடு ஒன்றாக அமைந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப ஜமாத்தா தொழும் போது கண்டிப்பா யார் கூட தொழுகிறாங்கன்னு மார்க்கம் சொல்லுது, வானவர்கள் தொழுகிறார்கள், அவங்களும் ஆமீன் சொல்றாங்க, நீங்களும் ஆமீன் சொல்றது அவங்க ஆமீன் சொல்றதும் ஒன்றாக அமைந்து விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ஒரு பணியாகவே அல்லாஹ் வானவர்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுகை சம்பந்தமா ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 3211வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, இதா கான யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால், கான அலா குல்லி பாபி மினல் அப்வாபில் மஸ்ஜித் அல் மலாயிகத்து யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், ஜும்மா நாள் வந்துவிட்டால் உலகத்துல எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்குதோ, குருவி கூடு மாதிரி ஒரு ஆலயம் ஒரு பள்ளியாசல் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு பகுதியில் இருக்கும், பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கும். இவங்க பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டாங்க, நாங்க பெரிய பள்ளியாசல் தான் போவோம், சின்ன சின்ன பள்ளியாசல் அங்க வரமாட்டோம், அப்படிலாம் கிடையாது. ஜும்மா தொழுகைக்கான பள்ளிவாசலா, மக்கள் தயாராக இருக்கிற பள்ளிவாசலா, உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுடைய வாசல்களுக்கும் வானவர்கள் வந்து ஆஜராயிருவாங்க ஜும்மா தினத்துல. அந்த ஜும்மா பயானுக்காக தொழுகைக்காக வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க உள்ள வரமாட்டாங்க, வாசல்ல நின்று கொண்டு
யாரெல்லாம் வருகிறார்கள் என்று கணக்கெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மலாயிகத்து யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல், முதலாம் நபர் இவரு, இரண்டாம் நபர் இவரு என்று ஒவ்வொரு நபராக கணக்கெடுத்து ஃபைதா ஜலசல் இமாமு, அதாவது இமாம் அவர்கள் மெம்பரிலே அமர்ந்துட்டா பாங்கு சொல்லப்படும். மெம்பர்ல அமர்ந்தது என்ன ஆகும்? பாங்கு சொல்லப்படும். சொல்லப்பட்ட உடனே இவர்கள் தங்களுடைய பதிவு புத்தகங்களை மூடி வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய அந்த அறிவுரையை கேட்பதற்காக வேண்டி அவர்களும் செவிதாழ்த்து கேட்க உள்ள வந்துடுறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பணி, இதை ஒவ்வொரு வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். உண்மையில் வானவர்கள் என்ற அந்த சாம்ராஜ்யம் இருக்கிறது சாதாரணம் கிடையாது. அதை கட்டி காப்பாத்துறது இருக்குது, அது பெருங்கொண்ட ஆளுமை, அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். இவ்வளவு பெரிய காரியத்தை இத்தனை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக செவ்வனே அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறான், இந்த மக்கா மதீனாவுக்கு மறுமை நாளினுடைய நெருக்கத்துல தஜ்ஜால் வரும்போது அவனால் இந்த 2 ஊருக்குள்ள நுழைய முடியாது. உலகத்துல எல்லா இடத்துக்கும் அவன் பெறுவான், அவன் காலடி படாத இடங்களே இருக்காது. எல்லா மக்களையும் சந்திச்சிருவான், எல்லாருக்கும் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவான், பலரை வழிகெடுப்பான். ஒரு சொற்பமான மக்கள் மட்டும் இறை அருளால் தப்பித்து விடுவார்கள், அவனுடைய வழிகேட்டில இருந்து தற்காக்கப்படுவாங்களா மார்க்கம் சொல்லுது. இவன் உலகத்துல எல்லா இடத்துக்கு போறவன் இவனால் எங்க போக முடியாது? மக்காக்குள்ளையும் மதீனாக்குள்ளையும் நுழைய முடியாது. 2 நகரத்துக்குள்ள மட்டும் இவனால் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் அது சம்பந்தமா சொல்றாங்க. சஹீஹ் புகாரி 1879வது நபிமொழி. நபிகளார் சொன்னார்கள், லா யதுகுலுல் மதீனா ருகுபுல் மஸ்ஜித் தஜ்ஜால், இந்த மசீஹ் தஜ்ஜால், அதாவது இந்த மசீஹ் தஜ்ஜால் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மதீனா நகரத்திற்குள் நுழைய மாட்டான். லஹா யௌமைதின் சபஅத்து அபுவாப், அன்றைய நாளில் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும். அந்த ஊருக்கு எத்தனை வாசல்கள்? எல்லை பகுதி 7 எல்லை பகுதி இருக்கும். அலா குல்லி பாபின் மலக்கானி, ஒவ்வொரு வாசலும் 2 வானவர்கள் கட்டாயம் நிற்பார்கள். அப்ப 2 பேர் நின்று எதுக்காக நிற்கிறாங்க? அவனை உள்ள வர விடாமல் தடுப்பதற்கு 2 வானவர்கள் நிற்பாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி தந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சில அமல்கள் செய்யும் போது வானவர்கள் ஒன்று சேருவாங்க. சில அமல்கள் செய்யும் போது என்ன செய்வாங்க? வானவர்கள் ஒன்று சேருவார்கள். சஹீஹ் புகாரி அதே போன்று சுனன் அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. 2 விதமான அமல். ஒரு அமல் என்ன வருதுன்னு கேட்டா, புகாரில 6ஆம் பாகத்தில் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுவை மக்கள் எங்கெல்லாம் போற்றி புகழ்கிறார்களோ, தக்பீர் மூலமாக, தஸ்பீகின் மூலமாக, தஹ்மீத் என்ற வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அங்கு உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிற சில வானவர்கள் அந்த சபைக்கு வந்துருவாங்க. எங்க இருந்தாலும் சரி, நீங்க ரகசியமா 10 பேர் உட்கார்ந்து வீட்டுல மார்க்கத்தை பத்தி பேசலாம். யாருக்கு தெரியாது? பக்கத்து வீட்டுல உள்ள ஆளு கூட தெரியாது நீங்க மார்க்கம் பேசுறீங்களா என்னன்னு தெரியாது. அந்த வானவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். உலகத்துல எந்த மூலை முடுக்கல, அது சொற்பமான கூட்டமோ பெரிய கூட்டமோ, ஆலிம்களை வைத்து பற்றி பேசப்படுகிற கூட்டமோ அல்லது ஆலிம்கள் இல்லாமல் ஒரு சாமானியனை வைத்து மார்க்கம் பேசுகிற கூட்டமோ, எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த சபையில் வானவர்கள் ஆஜராகி விடுவார்கள். ஆஜராக என்ன பண்ணுவாங்க? அந்த சபை கலைகிற வரை தங்கள் இறகுகளால் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் சொல்லலாம், சபை முடியுது, இவங்களும் கலைஞ்சு போறாங்க. எங்க போறாங்க? வானத்தை நோக்கி மேலேறி செல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்ன கேட்பானா? எங்க இருந்து வரீங்க? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டு அல்லாஹ் கேட்கிறான், எங்க இருந்து வரீங்க? அந்த வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இப்படி உன்னை பற்றி சில அடியார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், உன்னை பற்றி சில அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டு போற்றி கொண்டு இருந்தார்கள், அந்த சபைக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வோடு ஒரு உரையாடல் அங்க நடக்குது. அல்லாஹ் கேட்கிறான், என்ன பத்தி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். இல்ல ஒன்னு அவங்க பார்த்தது கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க என்ன பத்தி பேசுறாங்க? உன் தூதர் மூலமாக, உன் வேத செய்தியின் மூலமாக அவர்கள் அறிந்து வைத்ததை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அவங்க எதிர்பார்ப்பு என்ன? சொர்க்கம் போகணும்னு எதிர்பார்ப்பு, நரகம் போயிடக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பு. அவங்க அதை பார்த்திருக்காங்களா? அல்லாஹ் கேட்கிறான், பார்த்தது கிடையாது. ஒருவேளை பார்த்திருந்தா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப சொர்க்கத்தை கேட்டது ஒண்ணுமே இல்லை, இதை விட கடுமையா கேட்பாங்க. இப்ப நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறது ஒண்ணுமே கிடையாது, இதை விட கடுமையாக அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற இடத்தில் வருவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா? அந்த சபையில கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே நான் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒவ்வொரு நாள் பொழுது மார்க்கத்தினுடைய சபைகள் நடக்கும். எந்த பயான் நிகழ்ச்சி புறக்கணிக்கிறோம் தெரியுதா? இந்த மார்க்கம் பேசுற சபைனா நமக்கு ஒரு வெறுப்புக்குரியதா மாறிடுச்சு. அது பார்த்துக்கலாம், இப்பதான் யூடியூப் தட்டா வந்துருமே அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. யாரும் பார்க்கறது கிடையாது. யூடியூப்ல 1000 பயான பிளேலிஸ்ட் எடுத்து போட்டுப்போம். எந்த பயானம் உட்காந்து பார்த்துருப்போமா? டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, எதையாவது நம்ம எடுத்து பார்த்துருப்போமா? வாட்ஸ்அப்ல வந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு அதே பார்த்துருக்க மாட்டோம், எந்த ஒரு காரியம் பார்த்துருக்க மாட்டோம்.
நம்ம நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்க பேச்சுக்கள் பேசுகிற சபைகள் என்றால் சபையை புறக்கணிக்கிறோம். அந்த பேச்சுக்களை விட சபைகளில் வந்து கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை கேட்பதற்கு இஸ்லாம் சொல்ற ஒரு தீர்வு இது. எந்த இடத்தில் மார்க்கம் பற்றி பேசப்படுதோ, அல்லாஹ் ரசூலை பற்றி, சொர்க்க நரகத்தை பற்றி, மறுமை சிந்தனையை பற்றி பேசப்படுதோ, அந்த சபையில் கலந்து கொண்டாலே கிடைக்கிற பாக்கியம் இது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இது ஒரு பணியாக மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி சுனன் அபூதாவத்தினுடைய 1455வது நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் தஆலா, உயர்ந்தோன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஏதேனும் ஒரு பள்ளிவாசலில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து வயத்ததாரசூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் மாற்றி மாற்றி பாடமாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல மக்கள் கூடுறாங்க. காபான்னு கிடையாது, மஸ்ஜிதுல் ஹரம்ல தான், மஸ்ஜிது நபவி தான் கிடையாது. உலகத்துல சின்ன பள்ளிவாசலா இருக்கட்டும், ரொம்ப பெருங்கொண்ட பள்ளிவாசலா இருக்கட்டும், கூரை பள்ளியா இருக்கட்டும், கட்டட பள்ளியா இருக்கட்டும், எந்த பள்ளியோ, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒரு ஆலயத்தில் நீங்கள் ஒரு சில மக்கள் 1 2 பேர் 10 பேர் 5 பேர் ஒன்று சேர்ந்து குர்ஆனை எடுத்து படிக்கிறீங்க. அரபியில படிக்கிறீங்க, அதன் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்க, அதன் விளக்கத்தை படிக்கிறீங்க. ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு, இன்னொருத்தர் விளக்கத்தை கேட்கிறாரு. மாறி மாறி குர்ஆனுடைய கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டிருந்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அமைதியை இறக்குகிறான். வ கஷியத்துக்கும் ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவர்களுக்கு அருளை வழங்குகிறான். வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீஹிம் ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற வானவர்களிடத்தில் இவர்களை குறித்து பெருமையாக பேசுகிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவத்தில் இந்த செய்தி இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே பள்ளிவாசல்ல குர்ஆனை சேர்ந்து படிப்பதற்கு சில அமலை இஸ்லாம் சேர்ந்து செய்ய சொல்லுது, சில அமலை இஸ்லாம் தனித்து செய்ய சொல்லுது. திக்ரு சேர்ந்து செய்யக்கூடாது, திக்ரு என்ன செய்யக்கூடாது? சேர்ந்து செய்யக்கூடாது. துஆக்களை சேர்ந்து செய்யக்கூடாது. அதெல்லாம் அவங்க அல்லாஹ்வோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர்புக்குரிய அமல்கள். தொழுகை இஸ்லாம் என்ன சொல்லுது? ஜமாத்தா தொழ வேண்டிய தொழுகை ஜமாத்தாவை தொழுங்கன்னு காட்டி தருது. அதே மாதிரி குர்ஆனை பொறுத்தவரை நீங்கள் தனித்து ஓதலாம். நீங்க சேர்ந்து ஓதுறீங்க அப்படின்னா, பள்ளியில் வைத்து ஓதுகிறீர்கள் என்றால் உங்கள் மீது அல்லாஹ் அமைதி இறக்குகிறான், உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். வானவர்கள் இறகுகளால் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற வானவர்களிடத்தில் உயர்வாக பெருமிதத்தோடு அல்லாஹ் பேசிக் கொள்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இவ்வளவு வேலைகள், இது அல்லாத ஏராளமான வேலைகளும் வானவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி வேற என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய உயர்வான அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அர்ஷ் மேல இருக்கிறான். அது இருக்கிறான என்ன பதத்தில் அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கும் போக கூடாது, அது வழிகட்டில் இழுத்துட்டு போகும். அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ் தவா, அல்லாஹ் அர்ஷ் மேல இருக்கிறான், அவ்வளவுதான். அதை தாண்டி சிந்திக்க முடியாது. அர்ஷி என்பது ஒரு திட பொருள். சில மக்கள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஆலிம் பெருமக்கள்லாம் பேசும்போது அரிசி என்ன பொருள் கிடையாது, அது அல்லாஹ் அதிகாரத்துக்கு சொன்ன வார்த்தை அப்படிலாம் பேசுவாங்க. அரிசிங்கிறது ஒரு பொருள். எப்படி நம்ம பொருளுங்கிறோம்? மறுமை நாள்ல அதனுடைய நிழல்கள் எத்தனை பேருக்கு வழங்கப்படும்? 7 சாராருக்கு வழங்கப்படும். நாங்க ரசூலுல்லாஹ் அர்ஷுடைய காலை பிடித்துக் கொண்டு மூசா நபி நிற்பாங்க மறுமை நாள்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. வானம் பூமியினுடைய விசாலத்தை விட பிரம்மாண்டமானது அர்ஷ். வசியா குர்சியுஹு சமாவாத்தி வல் அர்து அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி நிறைய சான்றுகளை சொல்லலாம். அரிசி என்பது அது ஒரு திடப்பொருள், உண்மையான பொருள். வானம் எப்படி பொருளோ, பூமி எப்படி பொருளோ, மனுஷன் எப்படி ஒரு பொருளோ, ஒரு திட பொருளோ, அரிசி என்பது என்னது? அது ஒரு திட பொருள். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு ஆதாரத்தை பாருங்க. 69வது அத்தியாயம் சூரா அல்லாஹ் ரப்பல் சூரா ஹாக்காவிலே சொல்றான். 69வது அத்தியாயம் 17வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஒல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, வானவர்கள் பூமியினுடைய ஓரத்தில், மக்ஷரனுடைய ஓரத்தில் நிற்பார்கள். ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, 8 வானவர்கள் அரிசை தங்கள் மீது சுமந்து கொண்டவர்களாக மறுமையில் அல்லாஹ் வருவான் அப்படின்ற அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மறுமை நாள்ல அல்லாஹ் வரும்போது எப்படி வருவான்? அரிசி மேல இருந்து வருவான். அரிசி மேல இருந்தானா அரிசிக்கு கால் என்னவா? 8 வானவர்கள் அதற்குரிய கால்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. இல்லாத பொருளை எப்படி தூக்க முடியும்? ஒரு பொருள் இருந்தா தான் தூக்க முடியும். போனா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், கதவா இருக்கட்டும், எந்த பொருளா இருந்தாலும் சரி, பொருள்னு ஒண்ணு இருந்தா தூக்க முடியும். 8 வானவர்கள் சுமந்திருக்கிறார்கள், அதற்கு மேல அல்லாஹ் அரிசி இருக்கிறான். நம்ம அரிசி என்னது? அது ஒரு திட பொருள். அது எப்படி இருக்கும், அதனுடைய கலர் என்ன, அது நமக்கு தேவையில்லை, மார்க்கம் சொல்லி தரல, மறுமையில பார்த்துக்கலாம். ஆனால் அரிசி என்பது ஒரு திட பொருள்.
அந்த திடப்பொருளை வானவர்கள் 8 பேர் சுமந்து கொண்டிருப்பார்கள். அப்ப இதுல வானவர்களுடைய பணிகள் என்ன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். மறுமை நாள் அந்த அர்ஷோட வருவான். மக்ஷர் திடலுக்கு அல்லாஹ் வருவான். வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. வானவர்கள் அணிவகுத்து நிற்க உமது இறைவன் மறுமையில் மக்ஷரிலே வருவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பேசணும். எப்படி வருவான்? அர்ஷ் மீது அமர்ந்து வருவான். அர்ஷை யார் சுமந்திருப்பார்கள்? 8 வானவர்கள் சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த வானவர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் நரகத்தினுடைய காவலாளிகளாகவும் இருக்கிறார்கள். வானவர்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கிறான்? நரகத்திற்குரிய காவலாளிகளாக வைத்திருக்கிறாங்க. 74வது அத்தியாயம் 30வது மற்றும் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலைஹா திஸ்ஆத்த அஷர். வானத்தினுடைய அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் மொத்தம் 19 பேர். பிரம்மாண்டமான உலகம் அது. நரகங்கிறது என்னது? அதுவே பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் மாதிரி. அது ஒரு நரகவாசியினுடைய ஒரு கடவாய் பல்லு உகது மலை அளவுக்கு பெருசா இருக்கும். நாங்க ஒரு பல்லுங்க, ஒரு பல்லு எவ்வளவு பெருசா இருக்குமா? உகது மலை அளவுக்கு பெருசா இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு 32 பல்லு இருக்குது. அப்ப அவன் வாய் எவ்வளவு பெருசா இருக்கும், முகம் எவ்வளவு பெருசா இருக்கும், உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். பிரம்மாண்டம், அவ்வளவு பிரம்மாண்டம். இது எத்தனை கோடி பேர் நரகத்தில் இருப்பாங்க. அந்த நரகத்துக்கு மொத்த நரகத்துக்கு காவலாளி எத்தனை பேர் தானா? 19 பேர். அவ்வளவுதான் காவலாளி. ஏன் 19 நம்பர் வச்சா? ஒரு 10 20 நம்ம ரவுண்டா தான் எல்லாத்தையும் வைப்போம். 19 சம்பந்தமே இல்லையே. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நார் இல்லா மலாயிகா. நரகத்தினுடைய காவலாளிகளாக வானவர்களை தவிர நம்ம வேற யாரையும் வைக்கல. ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தல் இல்லதீன கஃபரு. காஃபிர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எண்ணிக்கையில நம்ம வானவர்களை வச்சோங்கிறோம். அப்ப இதனுடைய உண்மையான தாற்பயம் என்னங்கிறது அல்லாஹ் அறிந்தவன். காஃபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நரகத்தினுடைய காவலாளி எத்தனை பேரு? 19 வானவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, அந்த 19 பேர்ல ஒருத்தர் பேரை மட்டும் அல்லாஹ் நமக்கு அறிவிச்சிருக்கிறான். யார் அவங்க? மாலிக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போயிருக்கிறாங்க. சொர்க்க நரகத்தை பார்த்தாங்க, சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்தாங்க. பல நிகழ்வுகளை பார்க்கும்போது நரகத்தின் காவலாளி மாலிக்கையும் பார்த்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாளை மறுமை நாள்ல நரகவாசிகள் துன்பம் தாங்காமல் நரக காவலாளி மாலிக்கு தான் அழைப்பாங்க. மாலிக்கே, உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள், எங்கள் கதையை ஒரேடியா முடிச்சிடட்டும், கேளுங்க அப்படிமாங்க. அப்ப நரக காவலாளியாக இருக்கிற மாலிக் சொல்லுவாராம், அப்ப உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறவங்க வரத்தானே செஞ்சாங்க, வந்தாங்க. அப்ப இன்னக்கும் ஆக்கித்தோன், நீங்க இங்க தான் நிரந்தரமா இருந்து ஆகணும், உங்களால் வெளியே போக முடியாது என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று நபி குர்ஆன்ல சொல்லப்பட நிகழ்வை பார்க்க முடியுது. எனவே நரகத்தினுடைய காவலாளிகளாக வானவர்கள் இருப்பார்கள். இன்னொரு இடத்துல கூட இதே வசனத்தை அல்லாஹ் சொல்றான். 60வது அத்தியாயம் 66வது அத்தியாயம் சூரா தஹரீம்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் இருக்கிறார்கள். அலைஹா மலாயிக்கத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அந்த நரகத்தினுடைய சுற்றிலும் இருக்கிற காவலர்கள் இருக்கிறாங்களே, கடுமையும் கொடூரமும் கொண்ட காவலர்கள். அது மாதிரியான கொடுமையான வானவர்களை பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க இறக்க குணத்துக்கு அப்படி எதிர்ப்பதமான வானவர்கள். அவங்களும் இறக்கமே படமாட்டாங்க. அப்படிப்பட்ட வானவர்கள் அல்லாஹ் நரகத்தை சுத்தி வச்சிருக்கிறான் 19 பேர். இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். கட்டளை இட்டதை மட்டும்தான், என்ன கட்டளை வருகிறதோ அதற்கு மட்டும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நரகத்தினுடைய காவலாளிகளாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு காவலாளிகள் உண்டு. சொர்க்கத்துக்கு யார் உண்டு? காவலாளிகள் உண்டு. சுவனத்துக்குள்ள பணியோடை செய்யக்கூடிய வானவர்கள் உண்டு. அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 21வது அத்தியாயம் சூரா அன்பியாவினுடைய 103வது வசனம், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸுகுல் அக்பரு வ ததலக்காஹும் உல் மலாயிகத்து ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதுன். மறுமை நாளில் அந்த கஷ்டங்களை எல்லாம் விட்டு நீங்கி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது வானவர்கள் வாழ்த்து சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். அப்படி வரவேற்கும் போது என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் நீங்கள் பட்ட பாட்டுக்கான கூலியாகத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று வானவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியே வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 103வது வசனத்தில் சொல்லித் தருகிறான். எனவே வானவர்கள் எப்படி நரகத்தின் காவலாளிகளாக இருக்கிறார்களோ சொர்க்கத்திற்கும் காவலாளிகளாக இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் உள்ள பணிவடை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி வானவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய முக்கியமான வேறு சில நபர்கள் என்று பார்த்தால் நிறைய இடம் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு விஷயம்,
சில இடங்களை, சில பொருட்களை பாதுகாப்பதற்கென்று வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அந்த பொருளுக்கான வானவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சஹீஹ் புகாரினுடைய 3231வது நபிமொழி. நபி அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து அதிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் உள்ள ஒரு நகரம் தான் தாயிஃப் என்று அழைக்கப்படுகிற நகரம். இன்றைக்கு அந்த நகரமெல்லாம் முழுக்க முஸ்லிம்கள். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்கள் நிராகரித்தார்கள் என்பதோடு ரசூலுல்லாஹ்வே ஒரு இடத்தில் சொல்றாங்க, நான் சந்தித்த மிக மோசமான நிகழ்வுகளை கொண்ட நாள் என்றால் அது தாயிஃபுடைய நாள் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு கஷ்டமான நாள் கிடையாது. போய் பிரச்சாரம் பண்றோம், அவங்க நம்மளை விமர்சனம் செய்து நம்மை சொல்லாலான துன்பங்களை கொடுத்து நம்மளை வேதனைப்படுத்தி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் சுய நினைவை இழக்கிற அளவுக்கு மனக்கவலை, என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம்னு தெரிய முடியாத அளவிற்கு ஒரு மனக்கவலைக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே சொன்னாங்க, இன்னல்லாஹ கது சமிஅ கௌல கௌமிக்க லக்க, முகமது அவர்களே உங்களுடைய சமுதாயத்தவர்கள் என்ன கூற்றை சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் கேட்டான். உமர் ருத்து அலைக்க, உங்களுக்கு அவர்கள் என்ன பதிலளித்தார்கள் என்பதையும் அல்லாஹ் கேட்டான். நீங்கள் வகத் பஅஸ இலைக்க மலக்கல் ஜிபால், அதாவது மலைகளுக்குரிய வானவர்களை அல்லாஹ் உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான். நீங்கள் விரும்பினால், நீங்கள் கட்டளையிட்டால் அந்த வானவர்கள் இந்த தாயிஃப் என்கிற நகரத்தை இரு மலைகளுக்கு மத்தியில் வைத்து அழித்து விடுவார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மலக்கல் ஜிபால். என்ன அர்த்தம், மலைகளுக்கென்றே உண்டான வானவர்கள் என்று நபி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடியும். அப்போ வெவ்வேறு விதமான வானவர்களை சில பொருட்களை பாதுகாக்க, சில பொருளுக்காக வேண்டியே வைத்திருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அது அல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்ன வேறு சில வானவர்கள் முக்கியமானவர்கள் என்றால், ஒரு சில மாணவர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் முழு உலகத்துக்கு இந்த 2 பேர் தான் அந்த பணியை செய்து கொண்டிருப்பார்கள். மலக்குல் மௌத் பார்த்தோம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மலக்குல் மௌத். சில மாணவர்கள் இருக்கிறாங்க, முழு உலகத்துக்கான பணியவே செய்வாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க மொத்த பேர். அப்படி யாருன்னு கேட்ட முன்கர் நக்கீர் என்று அழைக்கப்படக்கூடிய 2 மாணவர்கள். இவங்க எனக்கு ஒரு முன்கர் நக்கீர், உங்களுக்கு ஒரு முன்கர் நக்கீர்லாம் கிடையாது, முழு உலகத்துக்கு அவங்க ஒரே முன்கர் நக்கீர் தான். இவர்கள் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அடியார்களிடத்தில் எழுப்பி கேள்விகளை கேட்டு அவர்களுக்குரிய தண்டனையோ அல்லது அவர்களுக்குரிய சொர்க்கத்தையோ திறந்து காட்டக்கூடிய ஒரு இடத்துல உள்ளவர்கள் இந்த மாணவர்கள். இந்த மாணவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொல்றாங்க, இவர்கள் பார்ப்பதற்கு கொடூரமான தோற்றம் கொண்ட, கண்கள் கருநீலம் கொண்ட வானவர்களாக இந்த 2 பேர் இருப்பாங்க என்று நபி அவர்கள் சொன்ன நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. எனவே கபரிலே அடியார்களிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்துல வானவர்கள் இருப்பாங்க என்பதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி வானத்துக்கான பாதுகாவலர்களாக வானவர்கள் இருப்பாங்க. எதுக்கான பாதுகாவலர்கள்? வானம் இருக்குது, அதுல ஒவ்வொரு வானத்துக்கும் அல்ல பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான். அங்க யாரும் உள்ள வர போறது கிடையாது. யாராவது வரவ போறாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி உள்ள போக முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை போக வழி இருந்தால் அந்த வழியை உருவாக்குறதும் அல்லாஹ் தான் இருப்பான். அல்லாஹ்க்கு தெரியாம ஒரு ஓட்டையை போட்டு உள்ள போகலாம் முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், தன் சாம்ராஜ்யத்தை வானவர்களை கொண்டு எல்லா இடத்தையும் நிரப்புறான். அப்படி இறைவன் செய்தது என்னன்னு கேட்டா, வானத்தில் ஒவ்வொரு வானத்திற்கென்று காவலாளிகள் உண்டு. அதுக்கு கதவுகளை அமைச்சு யாரும் உள்ளலாம் திடீர்னு போக முடியாது. எந்த அளவுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நினைச்சாலும் உள்ள போக முடியாது. அந்த வானவர்களுடைய அனுமதியை பெற்று அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரால் தான் உள்ள நுழைய முடியும். அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் 2 விதமான செய்தி பார்க்க முடியுது. ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் மியராஜ் பயணம் போனாங்க. பூமியில இருந்து, அதாவது மக்கால இருந்து பைத்துல் மக்திஸ்க்கு போறாங்க. அங்கிருந்து வானத்தின் பக்கம் நபி அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக நேரம் முதல் வானம் போகப்படுது. வானத்தின் வாசல்கள் தட்டப்படுகிறது. உள்ளிருக்கிற வானவர் கேட்கிறார், வந்தது யாரு? முகமது என்கிற நபர் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். இவரை உள்ள கூட்டு வரதுக்கு அனுமதி இருக்குது. அனுமதி இல்லாம வானவர்கள் செய்ய மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி இல்லாம கூட்டு வராங்க, கூட்டு வர முடியாது, அவங்க செய்ய முடியாது. ஆனா இதையெல்லாம் அவங்க கேட்கணுங்கிறது அவங்க மேல பணிகள். அவங்க என்ன கேட்பாங்க, இவங்களை உள்ள கூட்டு வரதுக்கு அனுமதி இருக்குதா? ஆமா அனுமதி இருக்குது. ஒவ்வொரு கதவுக்கும் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள போகணும். ஒரு கதவை திறக்கிறாங்க, அங்க சில நபிமார்களை பார்க்கறாங்க. 2ஆம் கதவு திறக்கப்படுது, அங்க சில நபிமார்களை பார்க்கறாங்க. ஒவ்வொரு கதவுக்கு என்று சில வானவர்களை அல்லாஹ் நியமனம் செய்து அவர்கள் அனுமதி கொடுத்து அவங்க கதவை திறந்து விட்டாதான் உள்ள போக முடியாது. வானவர்களே நினைச்சாலும் உள்ள போன யாரும் திறக்கணும். இங்க உள்ள இருக்கக்கூடியவர்கள் கதவை திறந்தா மட்டும்தான் போக முடியும். 7 வானத்திற்கென்று அல்லாஹ் காவலாளிகளை அமைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி கூட பார்க்கலாம், வானத்திற்கென்று வாசல்கள் உண்டு, அதற்கு காவலாளிகள் உண்டு என்பதை. என்ன செய்தி? நபி அவர்கள் சொல்றாங்க, முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. ஒரு அடியார் மரணித்து விட்டால், வஃபாத் ஆகிவிட்டால், அவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நேர உடனே கொண்டு போறது வானத்துக்கு தான் கொண்டு போவாங்க.
உடனே எங்க கொண்டு போவாங்க? வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். வானத்திற்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய வானவர் கேட்பார், அவர் ஒருவேளை சொர்க்கவாசியா இருந்தார்னா, இறந்து போன அடியார் சுமணத்திற்குரிய நல்லடியாராக இருப்பாரே ஆனால் வந்தவரை கேட்பார், வந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்பட்ட உடனே அவருக்காண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். உள்ள இல்லியின் என்று அழைக்கப்படுகிற ஒரு பதிவு புத்தகம் இருக்கும். அதுல இவருடைய பேரை பதிஞ்சிருவாங்க. அந்த புத்தகத்துல நம்ம பேர் வந்தா நம்ம சொர்க்கவாசின்னு அர்த்தம். அந்த புத்தகத்துல நம்ம பேர் வரலன்னு அர்த்தம், நம்ம சொர்க்கம் போக முடியாது, அல்லது அது பெரிய ஒரு சங்கடத்துக்குரிய நிகழ்வு மாறிடும் என்பதை மார்க்கம் சொல்லுது. கெட்டவர்களுடைய உயிரை பறித்துவிட்டு வானத்துக்கு கொண்டு போவாங்க. வானவர்கள் கதவை திறக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா. வானத்தின் வாசல்கள் சில காஃபிர்களுக்கு திறக்கப்படாதுன்னு சொல்றானே, அதை பத்தி நபி அவர்கள் இங்க தெளிவுபடுத்துறாங்க. ரூஹ் உடனே வானத்துக்கு போகும். வானவர்கள் வானத்தின் வாசல்களை திறக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த ரூஹை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? பூமியினுடைய அடியாளத்தில் சிஜ்ஜீன் என்று அழைக்கப்படக்கூடிய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்வாங்க. அந்த புத்தகத்தில் நம்ம பேர் போயிட்டு நம்ம எங்க போறோம்? நரகம் போறோம்னு அர்த்தம். இல்லியின் என்ற பதிவு புத்தகத்தில் நம்ம பேர் வந்தா நம்ம சொர்க்கம் போக போறோம். சிஜ்ஜீன் என்று அழைக்கப்படக்கூடிய பதிவு புத்தகத்தில் நம்முடைய பெயர் வந்தால் நாம நரகம் பெறுவோம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ இந்த செய்தியில் நம்ம எதை புரிந்து கொள்ள முடியுதுன்னு கேட்டா, வானத்திற்கென்று வானவர்கள் உண்டு, அதற்கான காவலாளிகளாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியுது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ற முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த மறுமை நாள் வரப்போதில்லை, மறுமையினுடைய நிகழ்வை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்று கேட்டால், சூர் என்கிற ஒரு காரியத்தை, அது ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல இருந்து சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒளியை அமைக்கக்கூடிய ஒரு கருவியெல்லாம் வச்சிருக்கிறான். அதை ஊதுறதுக்கு என்று ஒரு வானவர் இருக்கிறார். அதை ஊதுறது அவருடைய வேலையே அதுதான், வேற எந்த வேலையும் கிடையாது. உயிரை கைப்பற்றணும், கணக்கு விளக்கு பார்க்கணும், மக்களுடைய நன்மை தீமை, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த வானவருடைய பெயரை ரசூலா சொல்றாங்க, இவர் பேர் இஸ்ராபில் அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்ராயில் வானவர் கிடையாது, அது தெளிவாயிடுச்சு. இஸ்ராபில் என்று அழைக்கப்படுகிற ஒரு வானவர் இருக்கிறார். இவருடைய வேலை என்ன? சூரை வைத்திருப்பார், அவர் ஒரு பெரிய கொம்பு, அதை வைத்துக் கொண்டு ஊதுவார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் நஃப்கத வாஹிதா. சூர் ஊதப்படும் ஒரே சப்தம் உலகம் அழிஞ்சிரும்ட்டான். சூருக்கு ஆற்றல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, சூரை வச்சு ஊதுனா இதனால அழியுமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சூருக்கு ஆற்றல் கிடையாது, ஊதுறவருக்கு ஆற்றல் இல்லை. அல்லாஹ் ஊத வச்சுட்டு உலகத்தை அவன் அழிப்பான். அவன் தான் வானத்தை சுருட்டுவான், பூமியை சுருட்டுவான். அவன் அதுக்கப்புறம் பேசுவான், அனல் ஜப்பார் அனல் முத்தகப்பீர், நான் அடக்கி ஆளக்கூடியவன். இங்க யாராவது ஐனல் முத்தகப்பீரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அப்ப அழிக்க போறது அல்லாஹ் தான், அந்த சூர் அழிக்க போறது கிடையாது. சூரை ஊதக்கூடிய வானவர் அழிக்க போறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒரு சூரை ஊத வைப்பான். சூர் ஊதப்படும், அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். அழிச்சு முடிச்சிட்டானா ஒரு காலம் கடந்து, அது எவ்வளவு காலம் தெரியாது. ரசூல் அதை 40ங்கிறாங்க. நாளா வருஷமா மாசமா தெரியாது. அந்த காலம் கடந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுபடியும் இன்னொரு சூர் ஊத சொல்லுவான். ஊத சொல்லிட்டு அல்லாஹ் படைக்க ஆரம்பிப்பான். எல்லா மனிதர்களையும் பூமியிலிருந்து இல வைத்து படைப்புகளை கொண்டு வந்து மக்சர் தடலை அமைச்சு அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான் என்று மார்க்கம் சொல்லுது. எனவே சூர் ஊதுவதற்கென்று வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. இது அல்லாம ரசூலா நிறைய சிதற வச்ச செய்திகளாக, அதாவது வெவ்வேறு இடத்துல சின்ன சின்ன இடத்துல ரசூலா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரசூலா ஒரு இடத்துக்கு போறாங்க, மேராஜ் பயணம் போகும்போது சித்ரத்துல் முன்தஹா என்பது வானுலகத்தினுடைய எல்லை, அது வரைக்கும் ரசூலா போயிருக்கிறாங்க. அதை தாண்டி போக முடியாது. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது வானவர்களுடைய எழுதுகோளின் சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து வானவர்களுக்கு அங்க வேற ஏதோ ஒரு வேலையை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். இப்படி வானவர்களுக்கு சுற்றிலும் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள வானவர்களுக்கு எண்ணிலடங்காத வேலைகளை, பணிகளை, பழுக்களை கொடுத்து தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுக்கு மத்தியில் அவர்கள் அல்லாஹ்வை வழிபடுவார்கள். இதற்கு மத்தியில் அல்லாஹ்வை அவர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள். துதிப்பதற்கென்றே கூட அல்லாஹ் சில வானவர்களை வைத்திருக்கிறான். இப்படி வெவ்வேறு விதமான பணிகளுக்கு அல்லாஹ் இந்த மலக்குமார்களை, மலாய்க்காவை, வானவர்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. இவ்வளவுதான் பணியான்னு கேட்ட இல்லை, இன்னும் இருக்குது. ஆனா சில பணிகள் பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்ட பணி இருக்கு. சில பணிகள் எப்படி இருக்கு? இந்த பணி செஞ்சுட்டு அவங்க துவா செய்வாங்க, அல்லது இந்த பணி செய்துவிட்டு அவர்கள் சாபத்தை கேட்பார்கள் என்றெல்லாம் சில பணிகள் இருக்கு. அந்த பிரார்த்தனை சாபம் சம்பந்தமா, அது சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம அடுத்த வாரம் பார்க்கக்கூடியது என்னன்னா, வானவர்கள் யாருக்கு சாதகமாக துவா செய்வார்கள், வானவர்கள் யாருக்கு எதிராக பாதகமாக பிரார்த்தனை செய்வார்கள், சாபத்தை வேண்டுவார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அறிந்து கொள்வோம். இதனுடைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.